எந்த விதமான மக்கள் இயக்கம் நடத்தாமல், போராட்டங்கள் நடத்தாமல், மக்களிடையே செல்லாமல், கடைசியா அந்த எம்எல்ஏவா நின்று ஜெயிச்ச போது மக்களை பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிக்க விட்டவொடனே எங்களுடைய பலம் தெரியுமா, எங்களுடைய பலம் தெரியுமான்னா என்ன உங்களுடைய பலம்? ஒரு உள்ளாட்சி தேர்தலை கூட துணிவோடு சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லாத கட்சி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி. திமுக பண்ற ஒரு தவறு என்னன்னா, இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முன்னுரிமை தந்து அதிக இடங்களை அள்ளி தூக்கி தந்தது. ஒரு முறை 2011 தேர்தல் அப்ப 63 இடங்களை தந்தாங்க. 58 தொகுதியில காங்கிரஸ் தோத்து போச்சு. அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு இது சத்த பாம்பு அப்படின்ட்டு. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு இந்தியா டுடே சென்னையில் நடந்த ஒரு தலைவர்களுடனான ஒரு சந்திப்பின் பொழுது பேசிய தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது வடமையும் கிடையாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியினருடைய அந்த கூட்டணி ஆட்சி, மந்திரி ஆகக்கூடிய கனவு, இதையெல்லாம் வந்துட்டு தகர்த்து விட்டார். கடந்த சில மாதங்களாகவே காங்கிரஸ் கட்சியினர் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு நிறைய இடம் வேணும், ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு ஒரு 5-6 மந்திரிகளாவது அந்த இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசை அவங்க பண்ணிட்டு ஒரு பெரிய பேசிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து டெல்லிக்கு ஓடுறானுங்க, டெல்லியிலேருந்து இங்கே ஓடுறானுங்க. டெய்லி காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதையே தான் பேசிட்டு இருந்தாங்க. அதற்கு இன்றைக்கு அவர் ஒரு பதில் சொன்ன உடனேயே அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, தங்களுக்கான ஆட்சி என்ன ஆட்சி வேணும் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கூட்டணி ஆட்சி தான் வேணும்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சொல்லுவாங்க? ஒரு ஓட்டை போடுவாங்க, அதுக்கு கூட்டணிக்கு ஆதரவா போடுவாங்க. கூட்டணிக்கு வந்துட்டு ஆதரவு போடுறாங்கன்னா நீங்க கூட்டணியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்கு விடும், அவ்வளவுதானே. அதுல வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் வாக்களிச்சாங்க அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும்? இல்ல வாக்களிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ காங்கிரஸ்காரன் இல்லையா, எதை வேணாலும் உளரலாம், அப்படிதான் உளர்றாரு. ஒரு விடயத்தை நீங்க கவனிக்கணும். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றார். தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்துட்டு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. அவங்க ஜனநாயகத்தை காப்போன்னு ஒரு மாநாடு போடுறாங்க. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்துட்டு கூடுறாங்க, பேசுறாங்க. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கும் பாசிசத்தினுடைய ஆபத்து இதெல்லாம் பத்தி பேசுறாரு அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போறாங்க. அவ்வளவு வண்டிகள் அவங்க வந்தாங்க, எந்த காசும் யாருக்காகவும் செலவு பண்ணாம அவ்வளவு பெரிய கூட்டத்தை. அதுக்கப்புறம் பூரண மதுவிலக்கு அதை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு மாநாடு நடத்துறாரு. அதுல எல்லா கட்சிகளும் பங்கேற்கிறாங்க, திமுக உட்பட எல்லாரும் பங்கேற்கிறாங்க. அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க, இறுதியில் தீர்மானம் நன்றிருக்கிறாங்க. நாட்டளவில் அதை வந்துட்டு கொண்டு வரணும், மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க வலியுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி எவ்வளவோ விடயங்களை முன்னிறுத்தி போராட்ட காலத்துலலாம் வந்து நிற்கிறாரு. இங்க நடந்த பாரதிய ஜோடோ யாத்திரையில இருந்துட்டு பல விடயங்கள்ல, குறிப்பா அந்த ஓட்சோரி, வாக்கு திருட்டு, இவிஎம்முக்கு எதிரானது, தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான எவ்வளவோ போராட்டங்களை செய்யறாரு. ஆனா இதையெல்லாம் தழுவி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரே ஒரு போராட்டத்தை இந்த நாட்டை நடத்திருக்கா தமிழ்நாட்டுல? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறாங்களா? இவிஎம்முக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டத்தில் தான் காங்கிரஸ் சார்பாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த மேடையில் இருந்தார், நானும் இருந்தேன். ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா, எந்த விதமான மக்கள் இயக்கம் நடத்தாமல், போராட்டங்கள் நடத்தாமல், மக்களிடையே செல்லாமல், கடைசியா அந்த எம்எல்ஏவா நின்று ஜெயிச்ச போது மக்களை பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிக்க விட்டவொடனே எங்களுடைய பலம் தெரியுமா, எங்களுடைய பலம் தெரியுமான்னா என்ன உங்களுடைய பலம்? இந்த காங்கிரஸ் கட்சி தான் தோழர்களை பலரும் மறந்திருக்க கூடும். உள்ளாட்சி தேர்தலில் இந்த 2020க்கு முன்னாடி இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒன்றில் எல்லா கட்சியும் தனித்து போட்டியிடும் போது திமுக உட்பட காங்கிரஸ் கட்சி போட்டியிட மாட்டேன்னு போட்டியிட போறதுல நாங்க அப்படின்ட்டாங்க. பாஜக தனித்து நின்னாங்க.
5.35% ஓட்டை வாங்கினாங்க. சென்னையில் வந்துட்டு ஒரு வார்டில் ஜெயிச்சாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற இடங்கள் எல்லாம் நிறைய இடத்துல ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி போட்டியிடவே இல்லை. மற்ற எல்லாரும் போட்டியிட்டாங்க, ஜெயிச்சாங்க. ஒரு உள்ளாட்சி தேர்தலை கூட துணிவோடு சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லாத கட்சி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியை சேர்ந்த விஜயதரன் எம்எல்ஏ மட்டும் அவர்கள் போட்டியிட்டு வென்ற விளவங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு பல உள்ளாட்சி உறுப்பினர்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதை தவிர நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஒருத்தருக்கும் ஒரு காங்கிரஸ் துணிவில்லை. அந்த அம்மாவை இப்ப பிஜேபிக்கு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. நீண்ட காலமா எம்எல்ஏவா இருந்தவங்க, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தவங்க, அவங்கள வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவரா ஏத்துக்கல அப்படின்றதுக்காக, இத்தனைக்கும் 15 பேர் அவங்கள தான் சப்போர்ட் பண்றதை சொல்றாங்க. ஏத்துக்காததுனால அவங்க வந்துட்டு பிஜேபிக்கு போயிட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சி. அதுக்கு முன்னாடி தனித்து போட்டியிட போது ஒரு 3.5% ஓட்டை வாங்கினாங்க, அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் டெபாசிட் போயிடுச்சு. சிவகங்கையில் ஆரம்பிச்சு கரூர் வரைக்கும் ஒருத்தருக்கும் டெபாசிட் இல்லை. கன்னியாகுமரியில் மட்டும் ஓரளவுக்கு டெபாசிட்டை தேர்த்தினாங்க, மற்ற எந்த இடத்துலையுமே தேரல. அப்படியாப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய பலத்தினாலேயே 2019 மக்களவைத் தேர்தல் எதிர்த்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றவங்க இன்னைக்கு என்னன்னா திமுக கருத்தை நெரிப்பதை போல எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், 30 சீட்டு வேணும், 40 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக ஒரு முயற்சியும் செய்யாமல், மக்களினுடைய ஜனநாயக உரிமைகளுக்காக எந்த போராட்டத்தையும் நடத்தாம அப்படியே பிசாதில் இருந்து விட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்க ரொம்ப பலம் வாய்ந்த சக்தினா எந்த இடத்துல நீங்க பலம் வாய்ந்த சக்தி? 67க்கு அப்புறம் மூப்படா இருந்த வரைக்கும் நீங்க ஒரு பலமான சக்தியா இருந்தீங்க முன்பது. அதுக்கப்புறம் ஏது உங்களுக்கு தலைமை? ஒன்றும் இல்லை. இப்போ ராகுல் தான் வந்துட்டு இந்திய அளவில் போய் பேசிட்டு இருக்காரு, அதை வச்சுக்கிட்டு ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்க கேட்கறது என்ன? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அந்த மாநிலத்தில் இல்லையா? இந்த மாநிலத்தில், எந்த மாநிலத்துல யார் வேணாலும் கேட்கட்டும், அது நியாயம். நீங்க கேட்கறது என்ன நியாயன்றதான் நான் கேட்கிறேன். ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி, அந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு உங்களுடைய பர்சன்டேஜ், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? நான் 10% ஓட்டை வச்சுக்கிட்டா நீங்க வரீங்க? அப்படி எதுவுமே இல்லையே. திமுக பண்ற ஒரு தவறு என்னன்னா, இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முன்னுரிமை தந்து அதிக இடங்களை அள்ளி தூக்கி தந்தது. ஒரு முறை 2011 தேர்தல் அப்ப 63 இடங்களை தந்தாங்க. 58 தொகுதியில காங்கிரஸ் சொத்து போச்சு. அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு இது சத்த பாம்பு அப்படின்ட்டு. இப்ப மீண்டும் மீண்டும் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பிரச்சனையை கிளப்பி அதை இந்த ஊடகங்கள் எல்லாம் பெருசா விவாதிச்சு அதே கூர்மைப்படுத்துறாங்க. இல்லாட்டி நாங்க தாவேகாவோட போக வேண்டியது தானே. தாவேகாவோட போய் கூட்டணி அமைக்க போறோம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. மத்திய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிக்க வேண்டியது. யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எந்த இடத்துலையும் ஒரு துரும்பையும் கிண்டி போடாத ஒரு கட்சி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கிறது. ஆனா அந்த கட்சியிலையும் திமுக கூட்டணியில நம்ம என்ன ஆகும் அப்படின்னு உணர்ந்த காங்கிரஸ்காரன்னு இருக்கான். இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்றாங்க, ஒருவேளை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையை, இந்திய தலைமையே ராகுல் காந்தியை முடிவெடுத்து திமுக கூட்டணி விலக போனாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உடையும். அப்ப டிஎம்சின்னு ஒண்ணு உருவாச்சு இல்லையா, அதே மாதிரி இப்ப வேற ஒரு கட்சி ஒண்ணு உருவாகும், ஜனநாயக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி உருவாகும் அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு சில தலைவருடைய பேரெல்லாம் கூட சொல்றாங்க. அப்படி கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. எது எப்படியோ உண்மையை உணர்ந்தவன் அப்படித்தான் முடிவெடுக்க முடியும். மாணிக்க தாகூர்ல ஜெயிப்பாரு அவரு தனிச்சு நின்று? அந்த அருகதை இருக்கா அவருக்கு? இல்ல இந்த கரூர் தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சாங்களா ஜோதிமணி, இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா? எதுவுமே கிடையாது. எந்த பலமும் இல்லாமலேயே ஒரு கட்சி எல்லாவற்றையும் கேட்கிறது. விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக், இந்த கட்சியெல்லாம் பெரிய அளவிற்கு திமுகவினுடைய வெற்றிக்கு வந்துட்டு உழைக்கின்றன, பங்களிக்கின்றன. ஆனா அவங்களுக்கு 6 சீட்டு 8 சீட்டு இவ்வளவுதான். காங்கிரஸுக்கு மட்டும் 25 சீட்டு. எனவே திமுக தலைமை இதுல ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியை மிரட்டக்கூடிய செயல் இது. நாங்க இல்லைன்னா நீங்க தர மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் திமுக இருக்கிறது. அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் அது மக்களிடையே திமுகவை பற்றி ஒரு பலவீனமான ஒரு தோற்றத்தை உண்டாக்காதா? என்ன செய்கிறது திமுக தலைமை என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.